Hello friends, welcome to Tamil Tutorials World. நான் கணேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா YouTube buffering speed நம்ம வந்து எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்ம வந்து நார்மலா YouTubeல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம buffering speed வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சோ அதோட ஸ்பீட தான் நம்ம வந்து எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அத பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் சிம்பலும் வரும் அதையும் நீங்க பிரஸ் பண்ணிருங்க. நம்ம வந்து buffering speed இன்கிரீஸ் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நான் சொல்ல போறேன். அந்த சாஃப்ட்வேரோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 MB இந்த ரேஞ்சில தான் இருக்கும். சோ பட் அது பாத்தீங்கன்னா அது ரொம்ப எஃபிஷியன்ட்டா வர்க் பண்ணும். நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் சொல்றேன். சோ நீங்க கூகுள்ல Speedbit Video Accelerator free download நீங்க சர்ச் பண்ணாலே நமக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் வரும். இதுல ஃபர்ஸ்ட் லிங்கே பாத்தீங்கன்னா download Speedbit Video Accelerator ன்னு இருக்கும். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கை நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். சோ இதல பாத்தீங்கன்னா டவுன்லோட்னு கொடுத்திருப்பாங்க. இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படி நான் சொல்றேன். சோ நான் வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன். சோ நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் செட்டப் டபுள் கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல அந்த ஐகான் வந்துரும். ஜஸ்ட் அத நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து டாஸ்க் பார்ல பாத்தீங்கன்னா அந்த ஐகான் வந்துரும். ஃபாஸ்ட் வீடியோ ஆக்சிலரேட்டர் வந்துரும். இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. சோ ரைட் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். இந்த மெனுவை நீங்க பிரஸ் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ல சோ நவ் ஆக்சிலரேட்டர் மெசேஜ்னு இருக்கும். அதை நீங்க பிரஸ் பண்ணிருங்க. லோட் சர்வீஸ் ஆன் ஸ்டார்ட் அப் இதை நீங்க கன்ஃபார்மா பிரஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து இந்த ஐகான் வந்து ஹைட் ஆகணும்னா நீங்க அதையும் பிரஸ் பண்ணிக்கங்க. பிரஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சோ செட்டிங்ஸ் அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து YouTubeல போய் ஒரு வீடியோ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சோ அதோட பஃபரிங் ஸ்பீட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க நான் ப்ளே பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சோ அதோட பஃபரிங் ஸ்பீட மட்டும் வாட்ச் பண்ணுங்க. சோ நான் கிளிக் பண்ணிட்டேன். फ्रेंड्स இப்போ கீழ பாத்தீங்கன்னா தெரியும் அதோட பஃபரிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஜஸ்ட் இங்க மட்டும் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். சோ பாத்தீங்கன்னா பஃபரிங் வந்து இது வரைக்கும் வந்துருச்சு. சோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து இந்த பஃபரிங் ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்க வந்து எவ்வளவு பெரிய வீடியோ வந்தாலும் நீங்க வந்து ஃபுல் ஹெச்டில பாத்துக்க முடியும். பாத்தீங்கன்னா தெரியும் பஃபரிங் ஸ்பீட் வந்து நம்ம நார்மலா இங்க வைக்கும்போது அது வந்து ஃபுல்லா லோட் ஆயிருச்சு. சோ இந்த சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட YouTube பஃபரிங் ஸ்பீட் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகும். சோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வர்க் ஆகும். நெக்ஸ்ட் மறந்துடாம இந்த சேனலை Subscribe பண்ணுங்க. நெக்ஸ்ட் Facebookல தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் அந்த பேஜை லைக் பண்ணிருங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் சந்திக்கிறேன். Thanks for watching. Please subscribe.